சுபிக்ஷா. நாங்கள் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் மறைமலை நகர்லேருந்து வந்திருக்கோம். ஸோ நான் சென்ட் ஜோசப் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து 12th படித்தேன். 589 ஸ்கோர் பண்ணேன். இன்னைக்கு விஜய் அண்ணா பார்க்க வந்திருக்கோம். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஐ கெட் ஃபர்ஸ்ட் மார்க். அது எப்படின்னா எங்கள் ஸ்கூல் டைரியில் வந்து நேம்ஸ் வந்து போட்டு மார்க்ஸ்லாம் இருக்கும் டைரியில். அது வந்து ஒன்ஸ் அப்பான டைம் இருந்துச்சு. அப்போலாம் 5th 6th படிக்கும்போது நான் எழுதி வைப்பேன் சுபிக்ஷா 600 அப்படிலாம் எழுதி வச்சு. ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே இது வந்து கனவு தான், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா கிட்ட ஸ்பீச் கொடுத்ததுக்கு அப்புறம் அண்ணா கிட்ட நான் பேசல. அண்ணா தேங்க்ஸ் அண்ணா, நீங்க பண்ணுவீங்கன்னு கன்ஃபார்ம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஐ கேம் டவுன். தாராளமா பேசுங்கன்னு மைக் எடுத்து கொடுத்தாங்க. லாஸ்ட் மார்க் வச்சு குடிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு மத்தியில படிக்கிறவங்களை என்கரேஜ் பண்றது டிவிக்கு. இப்போ பார்த்தோம்னாலே நம்ம எல்லாருக்குமே தோணும்லண்ணா, ஸ்டடீஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நம்ம கட்சியில. அண்ட் ஆல்சோ நவ் வி காட் தி நியூஸ், கள்ளக்குறிச்சி நியூஸ். அதை பார்க்குறப்போ ஐ வாண்ட் டு கன்வே திஸ் மெசேஜ். இல்ல நீட் பத்தி பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஹோப் ஹி வில் டு தட். தேங்க் யூ. என் பேர் கிஷாலி. நான் வந்து 10th 494 ஸ்கோர் பண்ணேன். சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மறைமலை நகர்ல படித்தோம். எங்கள் டீச்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி குறிக்கிறோம். விஜய் சார் கிட்ட ப்ரைஸ் வாங்கினது ரொம்ப பெருமையாக இருக்கு. இதேமாதிரி 12th வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. ரொம்ப என்கரேஜபா இருக்கும். இந்த மாதிரி வாங்காத பசங்களுக்கு 12th வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தலைவரா வந்து நல்லா இருக்கும். என் பேர் இன்ஃபுனதிரா. நான் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சப்பாக்கம் ஒன்றியத்துல திமாபுரம் என்ற கிராமத்திலிருந்து வரேன். அவங்க அண்ணன் வந்து கிராமத்தோட ஸ்டூடெண்ட்ஸும் என்கரேஜ் பண்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீட் பத்தி சொல்லணும்னா அண்ணன் சொல்றதா கரெக்ட். நான் அண்ணன் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுவேன். ஓகேண்ணா. ஆமா, போதை ஒழிக்கணும். இப்ப கள்ளக்குறிச்சி கூட 40 பேர் இறந்துட்டாங்க. எல்லாமே அந்த போதையால் தான் வருது. அது கண்டிப்பா ஒழிச்சாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு, எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணது தெரியல. அவர் நல்ல நடிகர், நல்ல மனிதராகவும் இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.